எதை வச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? மாமா இவகிட்ட ஏன் மாமா வெட்டி பேச்சு? நீங்க முதல்ல வள்ளியம்மா எங்க இருக்காங்கன்னு பாருங்க. வாய். ஏய் மர வேலை விடு. வா, நல்ல வேலை தப்பிச்சேன். என்ன எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? போன பாருங்க. வள்ளி, முக்கியமான விஷயம் பாருங்க. என்னாச்சு மரா? என்னாச்சு? ஏய், மாறா, என்னடா நடக்குதுங்க? என்ன மாமா பதட்டமா இருக்கா? பின்ன கூட பிறந்த தங்கச்சி இல்ல, வேற எப்படி இருக்கும்? ஏய், நான் தான் சொன்னேன்ல மாமா, நீங்க கையெழுத்து போடுவீங்கன்னு. உங்க குடும்பத்தோட குத்து விளக்கு இப்ப என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப மட்டும் நீங்க சைன் பண்ணி தரலன்னு வைங்களேன், அவங்க உயிருக்கு நான் கேரண்டி கிடையாதுப்பா. அவங்க வேற அடிக்கடி போன பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. கதையை முடிச்சிருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் இல்ல வேண்டாம், என் மாமா என் மச்சான் எல்லாரும் வள்ளி சித்தி மேல உயிரே வச்சிருக்காங்க, அவங்க தப்பாலாம் யோசிக்க மாட்டாங்க, அழகா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, நீங்க எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் சொன்னதுனால அவங்க பொறுமையா இருக்காங்க மாமா. ஏய், இப்போ மட்டும் எங்க அத்தையை நீ வெளிய விடல, மச்சான், மச்சான். அவளை இங்கேயே அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுமா சொல்றீங்க? மச்சான், சொல்றீங்க? வேண்டாம்டா. மர கத்திய கீழே போடு. விட சொல்லு. மர கத்திய கீழே போடு. நானே விடுடா. டேய் மாறா, அவளை விடாதடா. இத்தனை நாளும் அவளை உயிரோட விட்டதே தப்பு. ஐயோ, மச்சான் மச்சான், எனக்கு செத்து போறத பத்தி பிரச்சனையே இல்ல. இந்த உயிருக்கு பதிலா உங்க அத்தையோட உயிரை கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா எனக்கு ஓகே தான். ஏய், மாறா, மர பண்ற கத்திய கீழே போற விட. வீராக்கா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவசரக்காரனுக்கு புத்தி செத்துரும்னு சொல்லிருக்காங்க. மாற மச்சான் விஷயத்துல அது சரியா தான் இருக்கு. ஏய், ஏய், வேணாம், வள்ளி விஷயத்துல விளையாடாத சொல்லிட்டேன். இதுவா, அவளை விட்டுரு. விட்டுடுறேன் மாமா. நீங்கெல்லாம் வந்து கையெழுத்து மட்டும் போட்டீங்கன்னா உடனே விட்டுடுவேன். சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். உங்களுக்கு உங்க தங்கச்சியோட உயிர் முக்கியமா இல்ல இந்த வீடு முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மாமா. முடிவை நான் உங்க கையிலே ஒப்படைச்சிட்டேன். வா. மரா விடு. விடு மாறா. சார், இவர்தான் நான் சொன்னேன். வாங்க. எல்லாம் ரெடியா சார்? ரெடியா இருக்கு.
இந்தாங்க சார் மாமா இதுல சைன் பண்ணுங்க. கையெழுத்து போடுங்க. என்ன மாமா யோசனை? கையெழுத்து போடுங்க. நிறுத்துங்க சார். என்னாச்சு சார்? நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுமா. என்ன சார் நீங்க சொத்து வாங்க போறீங்க? இதுல என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம்னுட்டு? எந்த நேரத்துல வாங்கினாலும் உங்களுக்கு லாபம் தானே சார். சீக்கிரம் வேலையை முடிச்சு கிளம்பலாம் வாங்க. இல்லம்மா, எனக்கு இந்த நேரங்காலத்துல நிறைய சென்டிமெண்ட் இருக்கு. யமகண்டத்துல இடத்த வாங்கினேன்னு வை, அதுக்கு என் குடும்பத்துல தான் கெட்டது நடக்கும். என்ன சார் இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? இந்தாம்மா, இது வில்லங்க சொத்துன்னு தெரிஞ்சுதான் நான் வாங்க வந்தேன். நீ எல்லாரையும் மிரட்டி தான் கையெழுத்து போட கூட்டிட்டு வந்திருக்க. நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். அதே மாதிரி நீ ஏன் நம்பிக்கையில தலையிடாத. ஏதோ விலை கம்மியா கிடைக்குதுன்னு வாங்க வந்தா இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? உங்களுக்கு வாங்க விருப்பம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குமா. இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வாங்குவேன். ஏன் சார் அரை மணி நேரம் கழிச்சு வாங்கணும்? அடுத்த அரை மணி நேரத்துல நல்ல நேரம் ஆரம்பிக்குதுல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன சார் முட்டாள்தனமா இருக்கு நீங்க சொல்றது. உலகத்துல எவனாவது கிடைச்ச லாட்டரிய மிஸ் பண்ணுவானா? இருக்கிற பிரச்சனை தெரியாம இவர் வேற நல்ல நேரம் கெட்ட நேரம்னுட்டு. இந்த பாருமா, என்ன ஆனாலும் சரி அரை மணி நேரம் கழிச்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே? ஐயோ ச்சே.